இவ்வளோ கஷ்டப்பட்டு என் நானும் கஷ்டப்பட்டுக்கிறேன், எனக்கு கூட கொடுக்கலான்னு கேட்கலாம். இந்த கார்த்திக் கொடுக்கலாம். கார்த்திக் வந்து சின்ன வயசுலேருந்து என் கூட அதை நான் பிடிக்கா சொல்லணும். என் கூட வந்து கஷ்டப்பட்டு இன்னைக்கு வந்து ஆல் இந்தியா லெவலில் ராகுல் கிட்ட பேசுறது தம்பி இருக்காருன்னா எனக்கு பாருங்க, அவங்கள போல ஆளுங்களுக்கு எங்களுக்கு கூட வயசாயிடுச்சு, எங்களுக்கு வேணாம். இளைஞர்களுக்கு கஷ்டப்பட்ட பார்ட்டிக்காரங்களுக்கு கூட வந்து நாங்கள் மேலிடத்துல கேட்கல மேலிடத்துல தங்கவேல சார்ந்த அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தமிழ் சங்க சார்பில் தலைவர் எஸ் ராஜகோபால் படம் தருகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததால தமிழ் சங்கத்துக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அதே போல தலைவர் எஸ் ராஜகோபால் ஒரு வார்த்தை சொன்னார், அது இப்போ நெட்வொர்க் இருக்கு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால யாரோ ஒரு புது ஆளை எதுக்குன்னு இவர் அரசியல் இட்டு வரும்போது இவரை கூப்பிட்டு ராஜகோபால் தலைவர் சொன்னாரு, ஜெய்பால் அரசியல்ல பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுப்பான்னு. அந்த பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுறதுனால இன்னைக்கு எவ்வளவு அவசரப்பட்டுக்கிறோன்றது ஊருக்கு எல்லாத்தையும். அதே மாதிரி பொங்கல் விழா எஸ் பிரகாஷம் ஏற்பாடு பண்ணாரு. அதுல சிஎம் இப்ராஹிம் சொன்னாரு, இளங்கல தமிழ் எம்எல்ஏ சாந்தி நகர்ல முன்சாமண்ண எம்எல்ஏ இருந்தாங்க, காந்தி நகர்ல முனியப்பா இருந்தாங்க, கேஜப்ல இருந்தாங்க, 40-50 கார்பரேட்டர்ஸ் இருந்தாங்க, எம்சி பர்மா எம்எல்சி இருந்தாரு. இதெல்லாம் ஆகி கூட இன்னைக்கு உங்க ரெப்ரசன்டேஷன் இல்லாத இருக்கிறீங்க. ஔவையார் பாடிய ஒரு பாட்டு பாடினார் சிஎம் இப்ராஹிம் வந்து நான் இப்ப பாட விருப்பப்படுறேன். கூடுவது சினம், பேசுவது தமிழ், அறியாத சிறுவனா நீ என்று தமிழர்களை பார்த்து தமிழ் விழால சிஎம் இப்ராஹிம் சொன்னாரு. அதை நான் இப்போ நினைவு கூறுகிறேன். வருங்காலத்துல எம்சி பெருமாள் கொடுத்து வேறு யாரும் தமிழ்காரன் எம்எல்சி ஆகல. கேடபிள்யூ நெக்ஸ்ட் ஜெனரேஷன்ல தமிழ்காரங்க எம்எல்சி ஆகணும், ஒரு ரெப்ரசன்டேஷன் வரணும் சொல்லி இந்த விழாவில் எல்லாருக்கும் வாழ்த்து தெரிவிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த், ஜெய் காங்கிரஸ். அனைவருக்கும் இந்த பொங்கல் நன்னாளில் இந்த தமிழ் சங்கத்தின் விழாவில் கலந்து கொண்டு இருக்கிற அனைத்து தலைவர்களுக்கும், தேசிய கொடிய சட்டங்களுக்கும் இனிய புத்தாண்டுகளும் சங்கராத்திரி பொங்கல் வாழ்த்துக்களை கூறி, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, இனிமேலும் தங்கவேலுக்கு ஒரு நன்மை உண்டாகும். அந்த நன்மை உண்டாகிறதுக்கான முயற்சியில் நாங்கள் என்றைக்கும் உறுதுணையாக இந்த வெற்றி பெறுவோன்னு கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். தங்கவயல் மக்களுக்கு, தங்கவயல் தாய்மார்களுக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே தங்கவயல் தமிழ் சங்கம் இந்த பொங்கலான இந்த நிகழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறார்கள். 45 வருஷமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சியை எல்லா தலைவர்களும் கொண்டு, எல்லா மத கட்சி எந்த வேறுபாடு இல்லாமல் எல்லாரையும் கொண்டு இந்த நிகழ்ச்சியை செய்ததுக்கு தமிழ் சங்கத்துக்கு எங்கள் காங்கிரஸ் சார்பு, எங்கள் சார்பு மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கின்றேன். மறைந்த எஸ்ஆர் சண்முகனுடைய அவருடைய கட்சிக்காகவும் தங்கள் மக்களுக்காகவும் பல தியாகம் பண்ணி குடும்பத்திலே நிறுவனத்திலிருந்து இன்னைக்கு எந்த ஒரு பெனிஃபிட்ஸ் இல்லாத தலைவர் தான் எஸ்ஆர் சண்முகம் தான். அவர் பணத்தை இன்னைக்கு கழகத்துக்கு வாங்கி கொடுத்ததுக்கு தமிழ் சங்கத்துக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே போல் அவரை போல நானும் பெரிய தொழிற்சங்கத்தை விட்டுட்டு தங்கள் மக்களுக்காக, தங்கள் மக்களுக்காக சேவை செய்வதற்காக நானும் வந்துக்கிறேன். அவருடைய பணத்தை நான் தந்தேன்னா பெருமையாக தமிழ் சங்கத்துக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிக்கிறேன். இதே போல இந்த நிகழ்ச்சி மேல மேல வளர வேண்டும். நம்முடைய கார்த்திக் சொன்ன போல, ஏஎஸ் கார்த்திக் சந்திரசேகர் சொன்ன போல, தங்காயிடம் ஒரு எம்எல்சி இல்லை, எம்சி பெருமாள் யாருமே இல்லை. இருந்தாலும் இந்த ஊரில் வரலாம். வரையில் எல்லா தலைவர்களும் தமிழில் வந்த தலைவர்கள் தான் ராஜ்கோபால், எஸ்ஆர் சந்திரன், எஸ் மணிக்கு, வாசுக்கு, 10 வருஷம் 10 வருஷத்துக்கு ராஜேந்திரன் ஒரே ஒரு பார்க்குறாரு. எல்லாமே மறந்துட்டாங்க. இருந்தாலும் அவருடைய சேர்ந்த சேவையை மனதில் வச்சு இந்த ஊரில் பெரிய ஒரு நல்ல வளர்ச்சி வரணும்னா, ஒரு நல்ல எதிர்காலம் வரும். அந்த எதிர்காலத்துக்கு இருக்கிற தங்கவயல் மக்கள், தங்காயில் வாழும் மக்கள், தங்காயில் வாழும் தமிழர்கள் ஒன்றாக சேர்ந்து சேர்ந்தோம்னா நல்லா இருக்கும். எனக்கு தமிழ் சங்கத்தை வாழ்த்து தமிழ் சங்கம்